மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவிகள் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என அரசு அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவிகள் கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் உள்ள மத்திய அரசு கல்வி நிறுவனங்களான ஐஐடி, ஐஐஎம், ஐஐஐடி, என்ஐடி மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு பயிலும் தமிழகத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் வகுப்பைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள மாணவர் ஒருவருக்கு கல்வி உதவித்தொகையாக கற்பிப்பு கட்டணம், சிறப்பு கட்டணம், தேர்வு கட்டணம் மற்றும் இதர கட்டாய கட்டணம் ஆகிய காரணங்களுக்காக மாணவர்கள் செலுத்திய தொகை அல்லது ஆண்டிற்கு அதிகபட்சம் ரூபாய் 2 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. இந்த கல்வி உதவித்தொகை பெற 2024-25 கல்வியாண்டில் புதியது மற்றும் புதுப்பித்தலுக்கான விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான மாணவர்கள் சென்னை பிற்படுத்தப்பட்டோர் நல இயக்கம் அல்லது மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நல இயக்கம் அல்லது திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நல அலுவலகத்தை அணுகியோ அல்லது அபிஷியல் வெப்சைட்டான bcm.bcmw.tn.gov.in மற்றும் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் முகவரியில் இருந்தோ விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மேலும் 2024-25 நிதி ஆண்டிற்கான புதியது மற்றும் புதுப்பித்தல் கல்வி உதவித்தொகை விண்ணப்பத்தினை மாணவர்கள் பூர்த்தி செய்து சம்பந்தப்பட்ட கல்வி நிறுவனத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி நிறுவனங்கள் தங்களது சான்றொப்பத்துடன் தகுதியான விண்ணப்பத்தினை பரிந்துரை செய்து அடுத்த மாதம் அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி மற்றும் புதியது விண்ணப்பங்களை வருகின்ற ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ளும் அனுப்பி வைக்க வேண்டும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இந்த தகவலை திருச்சி மாவட்ட கலெக்டர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார். இந்த தகவலுக்கான அபிஷியல் கிளிப்பிங்கை தான் இப்ப ஸ்கிரீன்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.